எப்படி வந்திருக்கு படம்? இந்த படம் என்னுடைய முதல் படம். ஸோ தேங்க்யூ சார். வெல்கம் வெல்கம். அதுவும் விவேக் சாருடைய பேரா பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப முக்கியமாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் தாத்தா ஒரு படத்துக்குள்ளே இருக்கிறது வந்து தாத்தாவுக்கு உண்டான ஸ்பேஸும் கொடுக்கறது இல்லை, படங்களில் அவ்வளோவா வரதில்லை. ஸோ இதில் மோகன சுந்தரம் சார் இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதாவது ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த மாதிரியே இருக்காது, வீட்டில் இருக்க மாதிரியே இருக்கும். அது இல்லாமல் கதாபாத்திரங்களும் குடும்ப கதாபாத்திரம் தான். அது ஒரு நல்ல கருத்து இன்றைக்கி திரைப்படங்கள்லேருந்து சமூகத்துக்கு தேவைப்படுது. மெயினாக அண்ணன் கேரக்டர் மெயினாக இருக்குது. யார் பண்ணுறாங்கன்னு கேட்டப்போ விவேக் பிரசன்னா அப்படின்னாங்க. அவர் பேரை கேட்ட உடனே எப்போ ஷூட்டிங் போகிறோம் தான் நான் கேட்டேன். வைக்கிறாரு. அப்புறம் இது ஒரு நல்ல படம் அப்படின்னா படம் பேர் என்னன்னாங்க, ஃபேமிலி படம்னு. அது சரிங்க, படம் இல்லை ஃபேமிலி படம். அடா எப்போவுமே இப்படியே பேசுகிறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக படம் பேரே ஃபேமிலி படம்னா. நீங்கள் ஃபேமிலியாக பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரு திரைப்படம்னா என்ன சொல்லுவீங்க? என்னுடைய முதல் படம் டைனோசர். விட்டு கொடுக்கவே மாட்டீங்களே. ரிவ்யூ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு படத்துக்கு வந்து தேட்டரில் FDFS ரிவ்யூ எடுக்கக்கூடாது, தேட்டருக்குள்ள போய் எடுக்கக்கூடாதுன்னு தேட்டர் உரிமையாளர்லேருந்து ப்ரொடியூசர் வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மார்க் போடுறாங்க, 40 40 40 41 40. போய் பார்த்தா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து மூட்டை தான் போடுவோம், அந்த அளவு தான் படம் இருக்குது. இல்லை, யாரோட கருத்துலேயும் அவங்களோட உரிமையை பறிக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையவே கிடையாது. பட் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அது கொண்டு வரலாம். ஸோ நம்மளோட உரிமைங்கிறதுக்காக நம்ம ஒரு எல்லை இருக்குல்ல, அதை தாண்டி போகிறது தான் தப்பு. பாட்டுடைய வரியை மட்டும் நான் சொல்லுவேன், என்ன பாட்டுன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கணும் நீங்கள். மேகத்தில் வீடு கட்டி வாழலாம் வாழலாம், மின்னலில் கூரை பின்னி போடலாமா. நட்சத்திர சூப்பர் ரைட். இன்னும் ஒரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திர நாம் வரம் கேட்பேன். நம்மளுடைய நான் எந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணணும் அதே ரோட்டில் இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி சந்தோஷத்துக்கு வார்த்தையிலேருந்து தான் சொல்ல முடியும். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் திஸ் மூவி அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். புஷ்பா படம் ரிலீஸ் ஆகிற அடுத்த நாள் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுதான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான துருப்புச்சீட்டு. உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தரை கனெக்ட் பண்ணுற படமாக இது கண்டிப்பாக இருக்கும். ஒன் இந்தியா தமிழ் ஃபில்மி பீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். டிசம்பர் மாதம் வந்தாலே இந்த மழை வந்துடும். அதே நேரத்தில் வந்து டிசம்பர் வந்தாலே நல்ல நல்ல படங்களும் கடைசி அந்த இயர் எண்டில் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி இந்த டிசம்பரில் ஃபேமிலி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. என்னடா ஃபேமிலி படம்னு சொல்கிறேன், படம் பேரை சொல்கிறேன் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. படத்துடைய பேரே ஃபேமிலி படம் தான். ஸோ வெளியே மழை அடித்து ஊற்றிட்டு இருக்கு. ஸோ அதே ஒரு கூல்னஸோட ஒரு கூலான 4 மனிதர்கள் நம்மளோட உட்காந்துருக்காங்க. விவேக் பிரசன்னா சார் மற்றும் மோகன சுந்தரம் சார், உதய் கார்த்திக், RJ பிரியங்கா. ஸோ அவங்ககிட்ட இந்த படம் பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க 4 பேரும்? சூப்பர் சூப்பராக. ஆமாம், மழை வேறு, அதனால் ஏற்கனவே வந்து இன்டர்வியூவில் AC போட மாட்டாங்க, ஃபேன் போட மாட்டாங்க. இல்லை மழை பெய்யறதுனால உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், குளிர்ன்றதுக்காக ஆஃப் பண்ணி சொல்லுவேன். வேணாம் போயிடலாம் அப்படி போயிடலாம். ஓகே. ஸோ இந்த சுச்சுவேஷன்லேருந்தே ஒரு கேள்வி ஆரம்பிச்சலாம். மழை இப்போ உங்களுக்கு கடுப்பாக இருக்கா, சந்தோஷமாக இருக்கா? ப்ரொமோ ஒர்க் ஒழுங்காக பண்ண முடியலங்கிறதுனால கடுப்பாக இருக்குது. மற்றபடி மழை எப்பவுமே பிடித்தமான விஷயம் தானே. மழை எப்போவுமே பிடிக்கும், வீட்டுக்கு பத்திரமா போகணுன்றது கவலை தான், அவ்வளோதான். சார் உங்கள்கிட்டே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது இந்த சினிமா பயணம்? இது எனக்கு 2வது படம் தான். அதான் முதல் படம், இது 2வது படம். நல்லா இருக்குது, விரும்பி வந்தது தான். விரும்பி வந்தது. எதுவும் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கா? ஆகா, மேடையில் பேசுகிறதுக்குமே இங்கே பண்ணுறதுக்கும்? இல்லை, கண்டிப்பாக உண்டு. அது வேறு களம், இது வேறு களம். ஸோ இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரீசெண்டாக கூட டைனோசர் ரீவாச் பண்ணோம், பிரமாதமாக நடிச்சிருந்தீங்க. அதுலேயுமே ரொம்ப நன்றி. இந்த படம் லீடாக பண்ணியிருக்கீங்க. எப்படி வந்திருக்கு படம்? படம் ரொம்ப திருப்தியாக வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப ஒரு ரிலேட்டபிளான ஒரு சிம்பிள் கண்டென்ட், ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு எங்கள் டைரக்டர். ஓகே. பிரியங்கா? இல்லை இல்லை, மைக் இங்கேருந்து அங்கிட்டு போச்சு, அதனால அப்படியே. ஆக்சுவலி ஆமாம், சார் சொன்ன மாதிரி மழை எல்லாருக்கும் பிடிக்கும் தான். அளவுக்கு மீறி பெஞ்சால் மட்டும்தான் கொஞ்சம் எல்லாருக்குமே கஷ்டம், எல்லா வேலை செய்கிறவங்களுக்கும். அண்ட் இந்த படம் என்னுடைய முதல் படம். ஸோ தேங்க்யூ சார். அதுவும் விவேக் சாருடைய பேரா பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக அந்த நியூஸ் எனக்கு தெரியாது, இப்போ தெரியுது. சொல்லிட்டேன், பரவாயில்ல. நம்ம முகர கட்டி பார்த்தா சரத்குமார் பிரேமா. ஆமாம் ஆமாம் வந்து ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு தான் அங்கே வந்து நின்றுருக்காங்க. ஆமாம்.
ஸோ இது என்னோட முதல் படம் அப்படிங்கிறதுனால இந்த போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய நான் எந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணணும் அதே ரோட்டில் இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி சந்தோஷத்துக்கு வார்த்தையிலேருந்து தான் சொல்ல முடியும். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் திஸ் மூவி அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு படமும். அவங்களுடைய அடுத்த கேள்வியை நான் என்னுடைய வீட்டுக்காரர்கிட்ட கொடுக்குறேன். ரீடில் எஸ் படத்தை பற்றி எல்லா குடும்பங்களும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் இந்த கதாபாத்திரத்தோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. எந்த ஃபேமிலி பேக்ட்ராப்பாக இருந்தாலும் சரி, என்ன தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இதில் வந்து சினிமாங்கிற டூல் மட்டும்தான் எடுத்துருக்குமே தவிர, பட் எந்த தொழில் பண்ணுற குடும்பமாக இருந்தாலும் குடும்பமாக சேர்ந்து ஒரு பையனுக்காகவோ இல்லை அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தர் ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணுறப்போ ஒட்டுமொத்த ஃபேமிலி வந்து பாண்டாக இருக்கும் இல்லையா, அது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஸோ அப்படி பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லா குடும்பத்துக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ரொம்ப முக்கியமாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் தாத்தா ஒரு படத்துக்குள்ளே இருக்கிறது வந்து ரொம்ப நாளாக இல்லை. அந்த மாதிரி ஒரு கதைக்கிழமை அமையிறது இல்லை, தாத்தாவுக்கு உண்டான ஸ்பேஸும் கொடுக்கறது இல்லை, படங்களில் அவ்வளோவா வரதில்லை. ஸோ இதில் மோகன சுந்தரம் சார் இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா எப்படி நம்ம மேடைகளில் அவரை பார்த்து ரசித்தோமோ அதே அளவுக்கு குறையாமல் க்யூட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களும் சரி, ஸ்ரீஜாமாவும் சரி, ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும் பார்க்குறப்போ. நம்ம மம்மிகிட்ட பேசிகிட்டு இருக்கோம், நம்ம தாத்தாட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே நல்லா வந்திருக்கு. படம் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் பிடித்தமான படமாக இருக்கும். சூப்பர். அதே மாதிரி விவேக் பிரசன்னா ஒரு படத்தினுடைய ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அது ஈஸியாக பண்ண மாட்டார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அவருக்கு கேரக்டர் இருக்கா, படத்துடைய கதைக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு ரொம்ப அலசி ஆராய்ந்து தான் பண்ணுவார்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கதையை நீங்கள் சூஸ் பண்ண காரணம்? யூஸ்வலாக ஸ்கிரிப்ட் கேட்பேன், ஸ்கிரிப்ட் படிப்பேன், அதில் திருப்தியாக இருந்ததுன்னா அவ்வளோதான். பெரிய டாஸ்க் மாதிரி எனக்கு தெரில. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் எப்படி பண்ணுறோங்கிறது வந்து எல்லாரோட கையிலையும் தான் இருக்குது. அது டைரக்டர், சினிமாட்டோகிராஃபி, நடிக்கிறவங்க. ஸோ இது பர்சனலாக எனக்கு வந்து அந்த கதை பிடிச்சிருக்கு அப்படின்னா ஓகே, நல்லா தான் பாருக்கு பண்ணிடலாம். ஏன்னா ஒரு கதை நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக எல்லா அதே ஒப்பீனியன் தான் மேக்ஸிமம் வந்து அதில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு. ஸோ எல்லாருமே வந்து கதை கேட்குறப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல அந்த கதை நல்ல கதை தான் அப்படின்னு, அதே ஃபீல் தான் இருக்கும். அந்த நம்பிக்கையில் வரது தான். மற்றபடி ரைட்டிங்கில் இருக்குது அப்படின்னா ஆக்டிங்கில் வந்து 80% வந்துடும் நான் நம்புகிறேன். மோகன் சார் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி வலிமை முதல் படம், இப்போ துணிவு முதல் படம், சரி அஜித் சார் படம் தானே விடுங்க, ரெண்டாவது படம் இந்த படம். ஸோ என்ன வித்தியாசம் அந்த டீமுக்கும் இந்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா? ஒரு ஃப்ரெஷ்ஷான டீம் இவங்க, இது யங்ஸ்டர்ஸ் டீம் நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டீம் ஒர்க்கு, நடிக்கிறவங்க ப்ளஸ் டெக்னீஷியன் ரெண்டு பேரையும் ஒன்றா சமமாக நடத்தி டைரக்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அதாவது ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் மாதிரி, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த மாதிரியே இருக்காது, வீட்டில் இருக்க மாதிரியே இருக்கும். அது இல்லாமல் கதாபாத்திரங்களும் குடும்ப கதாபாத்திரம் தான். அது ஒரு நல்ல கருத்து இன்றைக்கி திரைப்படங்கள்லேருந்து சமூகத்துக்கு தேவைப்படுது. ஆக்சுவலாக திரைப்படம்ன்றது வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமே இல்லைன்றதை வந்து நிர்ணயம் பண்ணி ஒரு குடும்பத்தை இருக்கிற ஒருத்தருடைய லட்சியத்தை நிறைவேற்றத்துக்கு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு கருத்தே இன்றைக்கி சமூகத்துக்கு தேவைப்படுற ஒரு கருத்து. அதை நல்லா சொல்லியிருக்கு இந்த படம். அதனால் இந்த படத்தில் இருக்கிறது ஒரு மகிழ்ச்சி, பெரிய மகிழ்ச்சி. உங்களுடைய கேரக்டருக்குமே உங்கள் ரியல் லைஃபுக்கும் தான் கனெக்ஷன்ஸ் இருந்ததா நீங்கள் பண்ணும்போது? நம்ம லைஃபோட ஒத்து போகுது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குது? கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் இது. அதாவது ரிட்டையர்டு பென்ஷன் வாங்குகிற ஒரு தாத்தா நான். ஸோ நம்ம பேர பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து, அதே சமயத்தில் பேர பிள்ளைங்கள வெறும் பேர பிள்ளைங்களாக பார்க்காம ஃப்ரெண்ட்ஸாக பார்க்குற ஒரு நல்ல கண்ணோட்டம் நல்லாயிருக்கும். அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு பேரன் தாத்தான்னு கூப்பிடுவான், இன்னொரு பேரன் என் பேர் சொல்லி கூப்பிடுவான் ஏழுமலைன்னு. ஃப்ரெண்ட்ஸு மாதிரி ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுள் ஃபிலிம். யாரையா பார்க்கும்போது இரிட்டேட்டாக இருந்தால் என்ன இந்த ஓவர் ஆக்டிங் பண்ணுறான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி இல்லை, அவங்களுக்கு தான் என்ன பார்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன். சார் வந்து என்ன சொல்கிறது, அந்த சில முகங்கள் அப்படி வந்து நின்னாவே ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும்ல, அதுதான் சாரோடது. அப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம் தேவையில்ல. சார் இங்கே வந்து நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கீங்க சார் எங்களை அப்படின்னு ஒரு ஷாட் இருந்ததுன்னா அந்த பார்த்துட்டு இருக்கிறதுல நல்லாயிருக்கும், பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான், அந்த மாதிரிலாம் இரிட்டேட்லாம் இல்லை. எங்களை பார்த்து வேணா அவருக்கு இரிட்டேட் ஆகிருக்கலாம். என்னடா முகம் பார்த்தா பிடிக்கும் சொல்ல முதல் நாளே அப்படிலாம் இல்லைங்க சார், பேச்சுக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. நீங்கள் எப்படி? ஆமாம் சாருக்கு தன்னடக்கும், அதனால் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ப்ரோ உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த படம்? ஏன்னா முதல் படம் டைனோசர், ஒரு நல்ல நேம் கிடைக்கிறது, நல்லா நடிக்கிறாரு இந்த பையன் அப்படின்னு. இந்த படத்தில் கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த நடிகர்களும் கூட இருக்காங்க. ஸோ அது எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு உங்களுக்கு?
ஆக்சுவலாக உண்மை சொல்ல போனோன்னா நான் ஸ்கிரிப்டு படித்து ரொம்ப பிடிச்சிது. மெயினாக அண்ணன் கேரக்டர் மெயினாக இருக்குது, யார் பண்ணுறாங்கன்னு கேட்டப்போ விவேக் பிரசன்னா அப்படின்னாங்க. அவர் பேரை கேட்ட உடனே எப்போ ஷூட்டிங் போகிறோம் தான் நான் கேட்டேன். சொல்லி கொடுத்தேன் வெளியே. அதுக்கப்புறம் செட்டில் வந்து ஸ்ரீஜா மேம், அவங்க நிஜமாலுமே எல்லாருக்குமே ஒரு மதர் மாதிரி தான் அவங்க. ஸோ நம்ம ஷூட் பண்ணுறோம், டயலாக் டெலிவரி பண்ணுறோங்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லை. நிஜமாலுமே அவங்களோட உரையாடுறது சொந்த அம்மாவோட உரையாடுற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் சார் சொல்லவே வேணாம். அவர் வந்து எங்கள் சின்ன படம்னு பார்க்காம ஒரு துணிவுக்கு அப்புறம் ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணது வந்து எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன். ஸோ ரொம்ப ஜாலியாக போச்சு. 32 டேஸ் ஷூட் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் எதுவும் இல்லாமல் டைரக்டர் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணார் எங்கள் எல்லாரையும். முடிஞ்ச அன்றைக்கி தான் ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. வி ஆல் அந்த செல்ஃபி எடுத்துக்கும் போது நாளையிலேருந்து நம்ம ஒன்றா சேர்ந்து இல்லையா ஸ்பாட்டில். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து தனித்தனியாக யாருக்கும் இல்லை, எல்லோரும் காம்பினேஷன் தான் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் 80%. ஸோ அது ரொம்ப நல்லா என்ஜாயபுளாக இருந்தது. சார், நீங்கள் இயக்குனர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா இயக்குனருக்கு முதல் படம்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய ஒர்க் எப்படி இருந்தது, எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு? செல்வா ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கார் அவரோட ஸ்கிரிப்டில். என்ன எடுக்க போகிறோம், இதுதான் இதோட ரிசல்ட்டு அவருக்கு வந்து எப்படி யோசிப்பார் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு இல்லை. நான் நினைக்கிறது இதுதான், இதை தாண்டி நான் வந்து இப்படி தான் இந்த படத்தை கொண்டு போய் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேங்கிற எக்ஸாஜரேஷன் பண்ணி அவர் எதையும் சொல்ல மாட்டார். இது ஒரு அழகான க்யூட்டான ஒரு சிம்பிளான ஃபீல் குட்டான ஒரு கான்டென்ட். ஸோ ஸ்கிரிப்ட் படிக்கிறப்பவே எனக்கு வந்து எந்த இடத்துலையுமே லேக் இல்லை, அழகாக போயிட்டுருக்கு. அதாவது வீட்டுக்குள்ளே காலையில் தொடங்கி நைட்டு முடிகிற வரைக்கும், இல்லை ஒரு மாத காலம், இல்லை ஒரு 10 நாள் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒரு 5-6 பேர் இருக்கிற ஒரு வீடு, எந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் இருக்கும் கேரக்டர்கிட்ட, அப்பாட்டிருந்து என்ன மாதிரியான உரையாடல் வரும், அம்மாக்கிட்ட என்ன கான்வர்சேஷன் இருக்கும், ஒய்ஃப்கிட்ட என்ன கான்வர்சேஷன் இருக்கும், தம்பிங்கிட்ட எப்படி இருக்கும், தாத்தாங்கிட்ட எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும்ல, இது வந்து ரொம்ப இயல்பாக இருந்தது எழுத்தில். அதுதான் வந்து ஆன்ஸ்க்ரீனில் வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு ரொம்ப கேஷுவலாக எங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சதுக்கு காரணமும் அதுதான். இப்போ ட்ரைலர் பார்த்தவங்க நிறைய பேர் வந்து வீட்டை பார்த்த மாதிரி இருந்தது, நிறைய பேரோட கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். எங்கள் அண்ணா இப்படி தான் இருப்பார், கரெக்ட் ஆகுதுக்கு ரீசன் வந்து அந்த ரைட்டிங்கில் வந்து டூ மச் ஆஃப் ரைட்டிங் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்றும் கிடையாது. கேஷுவலான ஒரு யதார்த்தமான ஒரு எழுத்து இருந்தது, அது ஹெல்ப் பண்ணுச்சு. அதே மாதிரி தான் அவர் வந்து இப்படி நடிக்கணும் அப்படி நடிக்கணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் எப்பவுமே இல்லை. இதுதான் சீன், இதுதான் டைலாக். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பண்ணுங்கள். டைலாக் எக்ஸ்ட்ரா பண்ணுறது, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது, இல்லை அந்த டைலாக்லேருந்து குறைச்சி பேசி சைலண்ட்டாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாலுமே ஓகே, அவருக்கு அந்த சீன் கன்வே ஆனால் போதும். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஃப்ரீடமாக சூப்பராக எந்த ஒரு சொல்லப்போனால் ஆக்ஷன் சொன்னதுக்கப்புறம் ஒரு சவுண்டே இருக்காது, கட்டு அது அவ்வளோதான் இருக்கும், ரொம்ப சைலண்ட்டு. ஸோ அழகாக வேலை பார்த்தோம். பட் இயக்குனர் வந்து கூலாக ஹேண்டில் பண்ண முடியுதா? ஏன்னா இருக்கிறது வந்து எவ்வளோ பெனிஃபிட்னு நாங்கள் இந்த படங்கள் மூலமாக வந்து அவர் அவுட் பார்க்குறப்ப தெரியுது. இல்லை ப்ரெஷரான ஒர்க்காக இருந்தாலும் அந்த ப்ரெஷர் வெளியே வரப்போ எல்லாருமே பாதிக்குங்கிறது உண்மை. அது நம்ம டைரக்டர் வந்து ஏன் கத்துறாங்கன்னு நம்ம அது தப்புலாம் சொல்லலை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. பட் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுறப்போ அதோட அவுட்புட் வந்து உண்மையாலுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பிரியங்கா, முதல் படம் உங்களுக்கு எல்லாருமே கொஞ்சம் சீனியர் தான், உங்களை விட எல்லாருக்கும் கொஞ்சம் அனுபவம். நான் கூட சீனியர் சார். ஆமாம், அதான் சொல்லிட்டேன், எல்லாருமே சொல்லிட்டேன் நான். இவங்களோட காம்பினேஷன் பண்ணும்போது அவங்களுடைய டைலாக்லாம் அவங்க பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் அதை பண்ணணுமே அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருந்தது அவங்களுக்கு? எனக்கு ஆக்சுவலி வந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே சார் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணாங்க. ஸோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துட்டாலே ஜாலியாக உள்ளே பூந்து விளையாடுவோம்ல, அந்த மாதிரி ஒன் டே ஃப்ரம் த டேலேருந்தே வந்து படத்தோட ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து, ஏடியிலேருந்து, ப்ரொடியூசருடைய ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்ததுக்கப்புறம் சார்கிட்ட நான் பேச வந்தேன். சார் நான் தான் சார் உங்களுக்கு பேரா பண்ணுறேன் அப்படி இன்ட்ரடியூஸ் ஆகி பூஜை டைமில் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டோம். எனக்கு அந்த சீனியர்ஸ் கூட நடிக்கிறேன், அன்னோன் பர்சன் கூட நடிக்கிறேன் அப்படி இல்லை, ஃபேமிலியோடு இருக்கும்போது எதுக்கு நடிப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் உங்களுடைய கேரக்டருக்காக அதை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா, அதை ஹோம்ஒர்க் பண்ணிங்களா? இல்லை, நான் பாட்டுக்கு நானாக தான் இருந்தேன். பேர் தான் பிரியங்கா, ஆனால் பிரேமாவாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அந்த படத்தில். ஸோ உதய் சொன்ன மாதிரி எல்லோரும் கிளம்பும்போது கஷ்டமாக இருந்தது. ஃப்ரம் த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு ஒரு 15 days இருந்துச்சு அப்படின்னா அந்த இவங்க கூட இருக்கும்போது ஒரு ஜாலியாக இருந்தது. முடியும் போது இவன் முதல் படம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் இருந்தது. அண்ட் சார்கிட்டையும் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், நிறைய கேட்பேன், இவர்கிட்ட டவுட்ஸ் கேட்பேன்.
அதர் தென் மூவி பற்றின நிறைய விஷயங்களும் நாங்கள் பேசியிருக்கோம். அண்ட் ஸ்ரீஜாமாவும் வந்து பாரு, உனக்கு ஃபர்ஸ்ட் படம் இந்த மாதிரி இப்படி நெல், இந்த மாதிரி கேமராக்கு ஃபேவரபுளாக இரு, அப்படி இப்படின்னு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சாரும் ஃப்ரீ டைம்லலாம் உட்காந்து நாங்களும், அவர் பட்டிமன்ற பேச்சாளர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவர்கிட்டையும் நான் வந்து இவங்க ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நானும் சாரும் தனியாக இருக்கும்போது நிறைய விஷயம் பேசியிருக்கோம். ஸோ உதய் ஆஸ் யூஷுவல் ஜாலியாகவும் இருப்பார், அமைதியாகவும் இருப்பார், நிறைய விஷயம் சைலண்ட்டாக பெரிய விஷயமும் ஷேர் பண்ணுவார். ஆப்வியஸ்லி லேர்னிங் தான். ஃபர்ஸ்ட் படம் இஸ் த ஆல் டைம் பெஸ்ட் டைம் தான், பெஸ்ட் படம் தான் சொல்ல முடியும். அண்ட் கம்ஃபர்ட் ஜோன் இருந்தது பயங்கரமாக இந்த படத்தில். ஓகே, இந்த படத்தினுடைய டைட்டில் ஃபேமிலி படம் அப்படின்னு வச்சுருக்காங்க. காரணம் என்ன? டைட்டிலுக்கான காரணம் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு எதுவும் இல்லை சார். இந்த படம் நான் என் பேர் ஒத்துக்கிட்ட பிறகு வீட்டில் ஒய்ஃபு கேட்டாங்க. நான் சொன்னேன் இன்னொரு படம் அப்படின்னு. அவங்களுக்கு வந்து இந்த படம் நடிக்கிறது அவ்வளோவா விருப்பம் இல்லை, ஏன்னா என்னோடய நிகழ்ச்சி போயிடும். அதனால் அப்புறம் இது ஒரு நல்ல படம் அப்படின்னா, படம் பேர் என்னன்னாங்க, ஃபேமிலி படம்னு. அது சரிங்க, படம் பேர் இல்லை ஃபேமிலி படம். அடா எப்போவுமே இப்படியே பேசுகிறீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக படம் பேரே ஃபேமிலி படம்னா அப்படின்னா படம் அப்படின்னா ஆக்சுவலாக அதுதான் உண்மை. ஒரு ஃபேமிலி கட்டுப்பாடோடு எப்படி ஒரு ஃபேமிலி வந்து, அதாவது உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் நடந்த உண்மை. அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒரு நபருடைய ஆசைக்காக என்னெல்லாம் பண்ண முடியுன்றதை ஒரு பெரிய ஃபேமிலி காமிச்சிது. நான் அந்த கம்பெனி பேர் சொல்ல, அது வந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி, நான் தமிழகத்தில் இருக்கிற மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒன்று. அவங்க வீட்டில் குழந்தைங்க படிக்கும்பொழுது, எந்த குழந்தைங்க படித்தாலும் கணிதம் சம்மந்தமாக அக்கௌண்ட்ஸு, சிஏ அந்த மாதிரி தான் படிப்பாங்க. ஏன்னா தொழிலுக்கு இப்போ ஒன்றாவது டைரக்டராக உள்ளே போகணும். அதில் ஒரே ஒரு பையன் அவன் பேரண்ட்ஸுடைய கம்பலுக்காக படிச்சுட்டான். ஆனால் அவனை உள் மனசில் என்ன ஆசைன்னா டாக்டர் ஆகணும்னு. அதை ஒரு முறை சொன்னான். ஃபேமிலியாக உட்காந்து நோ ப்ராப்ளம் நீ டாக்டர் ஆகுன்னு சொல்லி அந்த இளைஞன் எல்லா படிப்பையும் முடிச்சுட்டு மறுபடியும் பெங்களூர் போய் +2 எழுதி மெடிக்கல் போய் பாஸ் பண்ணி வெளிநாடு போய் மேற்பட்ட படிப்பு படித்து அவன் திரும்பி வர்றதுக்குள்ளே இங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் நிறுவனம் பண்ணி அவரை டைரக்டராக உள்ளே ஒன்று வச்சாங்க. அந்த மாதிரி அது வந்து பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கிறது. ஆனால் ஒரு சாதாரண குடும்பத்தில் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு பையன், அதாவது வந்து முடியாத ஒரு பட்சம், அது ஒரு சினிமா எடுக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு தெரியும். ஆனாலும் உறுதுணையாக இருக்கிற மாதிரி ஒரு கதை, ஒரு ஃபேமிலி படம்ன்றது இதுதான் உண்மையான ஃபேமிலி படம். இவ்வளோ சொன்னீங்க, அவர் யாருன்னு சொல்லிடலாம். அதுதான். சரி, ஓகே ஓகே. ஆக்சுவலாக படத்தினோட டைட்டில் ஃபேமிலி படம். எல்லாருக்குமே ஃபேமிலி வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு. நம்ம இந்த லெவலுக்கு இருக்கோம்னா நம்முடைய குடும்பம் மிகப்பெரிய காரணம். நீங்கள் ஃபேமிலியாக பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரு திரைப்படம்னா என்ன சொல்லுவீங்க? நான் என்னோட படம் சேதுபதி, அது வந்து என்ன ஆல் டைம் ஃபேவரட், மறக்கவே முடியாது, எல்லாரும் பார்த்தது. நீங்கள் சார்? நீங்கள் பழைய படம் தான் சொல்லுவாங்க. பரவாயில்ல சொல்லுங்கள், அது தெரிஞ்சுக்கிறோங்க. பேர்லாம் வீடு மாதிரி. சூப்பர். என்னுடைய முதல் படம் டைனோசர். விட்டு கொடுக்கவே மாட்டீங்களே. ப்ரொமோஷன் பண்ணிட்டே இருக்கு. எனக்கும் பழைய படங்கள் ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு வந்தால் நான் அடிக்கடி டிவியில் பார்க்குறது வந்து சமுத்திரம், அதுக்கப்புறம் வானத்தை போல, இந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப. அண்ணனுக்காக விஷம் குடிப்பாங்களா? அதுவா சமுத்திரம் தானே. நான் கொடுக்குற காப்பியே அப்படி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க சார். ஓகே, ரைட். இப்போ இன்றைக்கி சுச்சுவேஷனில் வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி தேட்டரை கொண்டு வந்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது வந்து ஒரு மிகப்பெரிய வேலையாக இருக்குது. அதையும் தாண்டி இந்த ரிவ்யூ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு படத்துக்கு வந்து தேட்டரில் FDFS ரிவ்யூ எடுக்கக்கூடாது, தேட்டருக்குள்ள போய் எடுக்கக்கூடாதுன்னு தேட்டர் உரிமையாளர்லேருந்து ப்ரொடியூசர் வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டாக அது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இது இல்லை, யாரோட கருத்துலேயும் அவங்களோட உரிமையை பறிக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையவே கிடையாது. பட் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அது கொண்டு வரலாம். ஸோ நம்மளோட உரிமைங்கிறதுக்காக நம்ம ஒரு எல்லை இருக்குல்ல, அதை தாண்டி போகிறது தான் தப்பு. ஏன்னா நம்மளுக்கு வந்து ரிவ்யூ இல்லாமல் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், நீங்கள் வீட்டில் அன்றாடம் யூஸ் பண்ணுற எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு கருத்து கேட்டுட்டு தான் நம்ம அதை வாங்கியிருப்போம். நம்ம வாங்குகிற ட்ரெஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற டே டு டே லைஃப்பில் இருக்கிற எல்லா ஐட்டமுமே அப்படி தான். ஸோ படமும் ஆப்வியஸாக அப்படி தான் இருக்கணும். ஏன்னா ஒரு 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வராங்க, இல்லை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதுக்கு உரிமை இருக்குது. எந்த வகையில் இருக்கணும், எப்படி இருக்கணுங்கிறது தான் இங்கே பிரச்சனையாக இருக்கே தவிர ரிவ்யூ பண்ணவே கூடாதுங்கிறது வந்து யாருமே சொல்லவே இல்லை. ஏன்னா அது அந்த எல்லையை தாண்டி போனதுனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனையே இருக்குது. அது கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக, இதுக்கு முன்னே வாரத்தில் ஒரு நாள் வந்தது, இது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சண்டே ஆனால் நம்ம எல்லா ரிவ்யூவும் பார்ப்போம்.
பேப்பரில் பார்ப்போம், அழகாக ஒரு காலம் இருக்கும், பார்த்துட்டு படிச்சுட்டு படம் பார்ப்போம். வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அதில் நல்லது கெட்டதும் அப்பயும் பேசிட்டு தான் இருந்தாங்க, இந்த படம் நல்லா இருக்குது. ஆனால் அது படத்துக்குள்ளே இருந்தது, படத்தை சம்மந்தப்பட்டதாக இருந்தது. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. அது வந்து கூடிய சீக்கிரம் சரியாயிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி அது சரியாயிட்டாவே போதும். உங்கள் கருத்து சார்? இல்லை சாதாரணமாக முன்ன மாதிரி இப்போ இல்லை தியேட்டரு. இப்போ எல்லாமே மால். சரிங்களா? உங்களுக்கு தெரியும், தண்ணி பாட்டில் கூட உள்ளே எடுத்து போக முடியாது. அந்த தண்ணி 100 ரூபா தண்ணி பாட்டில் தான் வாங்கி குடிக்கணும். அந்த அளவு நான் செலவு பண்ணுறேன். ஒரு டிக்கெட்டுக்கு சினிமா போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலிக்கு எப்படியும் 1500 ரூபா ஆகும். அப்போது படம் எப்படி இருக்குதுன்னு முதல் நாளே போய் உட்கார முடியாது. ஏன்னா நம்ம வந்து அந்த ஹீரோவோட ஃபேன்ஸ் இல்லை. ஒரு படம் பார்க்க போகிறோன்னா ரிவ்யூ கண்டிப்பாக பார்ப்போம் இல்லையா? முன்னாலெல்லாம் பத்திரிகையில் ரிவ்யூ எழுதியிருந்தான். சரிங்களா? அது நாளாக என்ன ஆச்சு, முன்னாலெல்லாம் கரெக்டாக எழுதியிருந்தாங்க. ஒரு பத்திரிகைக்கு வந்து ஒரு சினிமாவுக்கு வந்து 100க்கு 55 மார்க் போடுவாங்க. ஓ சூப்பர், போய் பார்க்கலாம் அப்படின்னு அதை பற்றி ரிவ்யூ எழுதியிருப்பாங்க, பார்ப்போம். இப்போ என்ன ஆகிடுச்சிங்க காலகட்டத்தில், அது என்னவோ தெரில, எல்லாத்துக்கும் மார்க் போடுறாங்க. 40 41 40 போய் பார்த்தா ஒன்றும் இல்லை. நம்ம வந்து மூட்டை தான் போடுவோம், அந்த அளவு தான் படம் இருக்குது. அதனால் போயிட்டு வந்தவங்க ஏதாவது சொல்லுவாங்களோன்னு. இப்போ போயிட்டு வந்தவங்கன்னா யார்? இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் பெரிய அண்ணன் போய் பார்த்துட்டு வந்து நல்லா இதில் பார்க்கலாம், உனக்கு பிடிக்கின்றாது அப்படின்னு. ஏன்னா என் டேஸ்ட் அவருக்கு தெரியும். உடனே நான் போய் பார்ப்பேன். அப்படி தான் அவங்க தான் பிஆர்ஓ, பார்க்குறவங்க தான் அந்த படத்தோடைய பிஆர்ஓ இல்லையா? சில பேர் வன்மமாக செய்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனாலும் நம்ம வந்து அதை பற்றி என்ன நினைக்கிறோன்றது பார்த்துட்டு போவோம். ஒரு வாரத்துக்குள்ளே முடிச்சுட்டு போவோம். உடனே போகணுன்னு ஒன்றும் இல்லை. பிரச்சனை என்னென்னா ஒரு வாரத்தில் எடுத்துடுறாங்க. முன்னாலெல்லாம் ஒரு சினிமா ஒரு மாதத்தில் 2-3 வந்ததுங்க. இப்போ நிறைய வருது இல்லை? ஒரே படம் 3 வருஷம் ஓடின சாதனைலாம் தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போது வெற்றிகரமான 2வது நாள்னு போகிற அளவுக்கு ஆகிட்டோம் இல்லையா? அதனால் ரிவ்யூ பார்த்துட்டு போகலாம். ரிவ்யூ சொல்கிறத நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேணாமே இல்லை? கண்டிப்பாக. தான் ரிவ்யூஸ் கொடுக்கறது எல்லாரோட உரிமை, அண்ணன் சொல்கிற மாதிரி. பட் எந்த அளவுக்கு கொடுக்குறோம், படம் நல்லா இருக்குது, படம் நல்லா இல்லை, அதை மீறி படத்தில் இருக்கிற சில விஷயங்களை நம்ம விமர்சிக்கலாம். பட் தனிப்பட்ட முறையாக யாரையும் தாக்கக்கூடாது. இன்னொன்று, சினிமாங்கிறது நிறைய பேரை வாழ வைக்குது. ஐ மீன் இட்ஸ் எ பிக் இண்டஸ்ட்ரி. அது எல்லாருக்கும் உரிமை இருக்குது. பட் எந்த அளவுக்கு மேபி சில பேர் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசும்போது அதெல்லாம் சில விஷயம் எடிட் பண்ணி கூட இவங்க யூடியூப்பில் போடலாம். எல்லாத்தையும் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. யாரையும் வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது. பட் ஒரு படத்தை விமர்சிக்கிறது எல்லாரோட உரிமை. ஏன்னா டிக்கெட் வந்து பார்க்குறாங்க, அவங்க தான் வந்து அந்த படத்தில் இருக்கிற ஹீரோவையும் சரி, கதாபாத்திரங்களும் சரி, ப்ரொடியூசர் சரி, டைரக்டர் சரி, அடுத்த கட்டத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களால தான் எல்லாருமே ஸ்டார்ஸாக இருக்காங்க, எல்லாருமே பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸாக இருக்காங்க. சின்னவங்கெல்லாம் இப்போ பெரிய ஜாம்பவாங்கில் இருக்கிறது டெஃபினெட்லி பிகாஸ் ஆஃப் ஆடியன்ஸ். ஒன்ஸ் நம்ம வந்து படத்தை க்யூப்பில் ஏற்றிட்டு ரிலீஸ் பண்ணிட்டோன்னா அது இட் பிலாங்ஸ் டு த பப்ளிக். அவங்க எப்படி வேணாலும் அதை வந்து விமர்சிக்கலாம். பட் யாரையும் தனிப்பட்ட முறையிலையோ இல்லைனா ரொம்ப நெகட்டிவாகையோ தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணியோ பண்ணுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அதை கண்டிக்கணுமா இல்லையாங்கிறது அது பெரியவங்க எடுக்க வேண்டிய டெசிஷன். பட் அந்த சில விஷயங்களை வந்து இந்த யூடியூப் சேனல்ஸ் வந்து எடிட் பண்ணிடலாம். ஒருத்தர் ரொம்ப தப்பாக பேசுகிறேன்னா அவரது வந்து காட்டாமலே கூட இருக்கலாம். அது வந்து இவங்க ஃபில்டர் வந்து அதை கரெக்டாக பண்ணணும். அது ஸோ ரிவ்யூஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் மற்றவங்கள வந்து என்ன தப்பு பண்ணியிருக்கோம் ஆடியன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். டெக்னாலஜி வந்து ஆக்சுவலாக பயங்கரமாக நாளுக்கு நாள் வந்து ரொம்ப நம்மளை மீறி, நம்ம அறிவுக்கு மீறி வளர்ந்துட்டுருக்கு. அதை கரெக்டாக கையாளணும். அதான் ஆக்சுவலி சோஷியல் மீடியா பயங்கரமாக இப்போது FDFS இல்லைனாலுமே பார்த்தவங்க வந்து ட்ரெயினாக விட்டுட்ருப்பாங்க சோஷியல் மீடியாவில். அதை பார்த்து அந்த ஸ்பாய்லர் அலர்ட், ஒருத்தங்க சர்ப்ரைஸாக ஒரு ஆக்டர் வருவாங்க, அதை பார்த்து நம்ம எதேச்சியாக ஓப்பன் பண்ணிவிடும், ஓகே மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு அந்த ஃபீல் வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்பாய்லர் அலர்ட் நிறையா நடந்துகிட்ருக்கு. அதை தாண்டி ரிவ்யூ கொடுக்கும்போது நிறைய பேர் வன்மத்தை கக்கிறதும் அது பர்சனலாக அவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகும். ஒரு கலைஞனுக்கு தேவை பாராட்டு அப்படிங்கும்போது பர்சனலாக அஃபெக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு விஷயம். அண்ட் மோஸ்ட்லி
மோஸ்ட்லி வந்து நெகட்டிவான விஷயங்கள் தான் அதிகமாக மக்கள் பார்க்கப்படுது. அப்படிங்கும்போது நெகட்டிவ் ரிவ்யூஸ் அவங்க நல்லா இருந்தாலுமே விஷுவலாக வந்து நான் ரிவ்யூ கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து ரிவ்யூ கொடுக்கும்போது வித்தியாசமான சவுண்ட் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் பண்ணி ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக கத்துறது, அம்மா அம்மான்னு கத்துறது, அந்த மாதிரிலாம் கத்தி அவங்க ஃபேமஸ் ஆகணும். எனக்கு பர்சனலாக நான் சொல்ல விரும்பல. பட் நல்லா இருக்கிற விஷயத்த மிகைப்படுத்தி நெகட்டிவாக காமிச்சு அதை பார்த்து வர்றவங்க கூட வராமல் போயிடுறாங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், பார்க்கணும் இந்த படம் பார்க்கணும், யாரோட பேச்சையும் கேட்காம நான் போய் பார்க்குறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு அவங்க பர்சனலாக நினச்சி படத்துக்கு வரணும். ஏன்னா இந்த படத்தில் என்னுடைய பிரதரை வந்து ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்க்கு கூட்டிகிட்டு வந்தேன். அவருக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கிடையாது. ஒரு சீன் தான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எடுத்தாங்க. அவர் ஒரே சொன்ன விஷயம் என்னென்னா, ஒரு சீன் எடுக்க ஒரு நாள் ஃபுல்லாக ஆகுதா, இன்னும் நாளைக்கு வேறு கண்டினியூ ஆகுதா, நாங்கள்லாம் ஈஸியாக கலாய்ச்சிரோம்ல அப்படின்னு அவர் சொல்லும்போது ஒவ்வொருத்தங்களும் இதே மாதிரி புரிதல் எல்லாருக்குமே இருந்துச்சு அப்படின்னா நிறைய கலைஞர்கள் உருவாவாங்க. எங்களை மாதிரி படம் பார்க்குறவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் நாங்களும் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு கலைஞன் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, உங்களுக்கு தேவை என்ன என்டர்டெயின்மெண்ட், அது நாங்கள் கொடுக்குறோம், எங்களுக்கு தேவை என்ன பாராட்டு, அது நீங்கள் கொடுங்க, வன்மத்தை காக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் மாறும் அப்படின்னு நம்ம நம்பலாம். கடைசியாக சின்னதாக ஒரு செக்மெண்ட் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ படத்துடைய பேர் ஃபேமிலி படம் தான். ஃபேமிலியாக தான் இங்கே உட்காந்துருக்கீங்க. நிறையா ஃபேமிலி படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதிலிருந்து சில பாடல்கள் நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த பாட்டுடைய வரியை மட்டும் நான் சொல்லுவேன், என்ன பாட்டுன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கணும் நீங்கள். ஓகேங்களா? ரெடியா சார்? நீங்களும் கேமில் இருக்கீங்க. விழியோடு நீ குடையாவதால் விழிகள் நனைவதில்லை, நெஞ்சில் பூமலை. நான் ஃபேமிலி சாங்காக தான் எடுத்து வந்திருக்கேன். சொல்லுங்க. விழியோடு நீ குடையாவதால் விழிகள் நனைவதில்லை, நெஞ்சில் பூமழை. கஷ்டம் தான் இருக்கு. இந்த படம் வந்து இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க மென்ஷன் பண்ணீங்க. சமுத்திரம் வானத்தை போல இல்லை, கண்டிப்பாக வியட்நாம் வீடு இல்லை. வானத்தை போலவா? பாடுங்க. முதல் வரி மட்டும் சொல்கிறேன், முதல் வரி மட்டும் பாடுறேன். விழியோடு நீ குடையாவதால் விழிகள் நனைவதில்லை எங்கள் வீட்டில் வானத்தை போல. இது நடுவில் வந்து லைன் கேட்டால் டக்குன்னு ஞாபகம் வராது. ஃபேமிலி பாட்டு கம்மியாக தான் இருக்குது, அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி தான் எடுத்து வந்திருக்கேன். ஓகேவா? மேகத்தில் வீடு கட்டி வாழலாம் வாழலாம், மின்னலில் கூரை பின்னி போடலாமா. மேகத்தில் வீடு கட்டி வாழலாம் வாழலாம், சூரியவம்சம். சூப்பர். என்ன பாட்டு? நட்சத்திரம். சூப்பர், ரைட். நட்சத்திரம் பஸ் வாங்குற பாட்டு. ரெடி? ஓகே, இப்போதான் வைப்புக்கு வந்திருக்கீங்க. ஓகே. இன்னும் ஒரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நாம் வரம் கேட்பேன். நீங்கள் நடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். சொந்தம் கிடைத்து இன்னொரு சொல்லுங்க. இன்னும் ஒரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நாம் வரம் கேட்போம். சேதுபதியா? விஷால் சாருடைய படம். இரும்புத்திரையா? நீங்க நடிச்சிருக்கீங்களா? ஆம்பளை நான் நடிக்கல, இரும்புத்திரை தான் பண்ணேன். ஆமாம், அதான் நானும் யோசிக்கிறேன். சுதர்சி சார் படம் யார் என்ன சொன்னாலும் அந்த ஒரு கம்யூனிகேஷன் தான் எல்லாரும் வருவாங்கல்ல. ஓகே, அடுத்தது நீங்க ரெண்டு பேர் தான் கண்டுபிடிக்காம இருக்கீங்க. ஆளுக்கு ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். அந்த இந்த பாட்டு நான் தான் கண்டுபிடிச்சேன். ரெண்டு இருக்கு. வாசக்கதவு திறந்தே இருக்கும், வந்த சொந்தம் திரும்பாது, வேட்டையாட போனா ஐயா 100 சிங்கம் பிடிப்பாரு. ஐயா பாட்டா? ஐயா படம் நினைக்கிறேன். ஐயா படம் கிடையாது, ஆனால் அந்த டேரக்டருடைய படம் தான். ஹரி சார் படம். இது ஏதோ கேட்டிருக்கேன்ப்பா. வேல் படத்துல 1000 ஜன்னல். சூப்பருங்க, கண்டுபிடிச்சாங்க. வேல் படம், சூர்யா சார் படம். 1000 ஜன்னல். ஆமா ஆமா, இல்ல இல்ல, இவரு ஹரி கொடுத்த நாங்க இல்ல, இவங்க பயங்கரமான ரைட்டர் வேறயா, பாட்டு பயங்கரமா கேட்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை, அதனாலதான். ஓகே ஓகே, லாஸ்ட் ஒன்று என்ன ப்ரோ? ரைட், ஓகே. அன்னை ஊட்டிய பிடிசோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம், ஒற்றை கண்ணில் அடிபட். சூப்பர், சொல்லிட்டு பாட்டாவே பாட்டேனோ. இல்ல 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 இல்ல, பாண்டவர் பூமி. என்னது
அன்னை ஊட்டிய பிடிசொற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம், ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணில் ஒவ்வொரு கேரக்டரும் சேர்ந்து பாடுவாங்க. அதை எல்லாரும் ஃபேமிலியாக பாடுவாங்க. அவரவர் வாழ்க்கையில் சேரன் சார் படம் அவுட்டு. பரவாயில்ல, எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் தூக்கி விடுவோம். சரி, ஓகே, சூப்பர். ஸோ படம் டிசம்பரில் ரிலீஸ் ஆக போகுது. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நீங்களும் அடுத்த லெவலுக்கு போங்க. ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த படம் பற்றி? ஃபேமிலி படம். புஷ்பா படம் ரிலீஸ் ஆகிற அடுத்த நாள் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுதான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான துருப்புச்சீட்டு உங்களுக்கு. ஸோ மறக்காமல் வந்து புஷ்பா படத்தை எப்படி நீங்கள் ஆவலோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களோ அதே மாதிரி அப்படியே இந்த பக்கம் திரும்பிங்கன்னா பக்கத்து ஸ்க்ரீனில் வந்து ஃபேமிலி படம் ஓடிட்டுருக்கும். அதுக்கும் நீங்கள் டிக்கெட் எடுத்து பார்க்கணும். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தரை கனெக்ட் பண்ணுற படமாக இது கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. Thank you so much.